வெல்கம் டெக்பி. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ரெட்ரோ ப்ராடக்ட். சோனியுடைய PlayStation 1. அதிலேயே ஸ்லிம் வேரியன்ட். இதுல 2 டைப் இருக்கு. ஒண்ணு டப்பா மாரி பெருசா இருக்கும். என்கிட்ட இருக்குது ஸ்லிம் வேரியன்ட். இது எங்க கம்பெனில இன்னொரு ப்ராஜெக்ட்காக வாங்குனது. பட் இந்த மாரி ப்ராடக்ட்ட வாங்குனா, சில பேர் கேம்லாம் போட்டு விளையாடி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா என்ன மாரி இருக்க டெக்கீஸ்க்கு இது பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதனால அத பிரிச்சுட்டேன். சர்ப்ரைசிங்கா இதுக்குள்ள வேற ஒரு பிராண்டோட ஐசியும் இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோல காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் டர்ட்டியா இருந்துச்சு. அதனால இத சுத்தபத்தமா கிளீன் பண்ணி, மங்களகரமா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சேன். பட் இத தொடைக்கிறதுக்கான ஐபிய மறந்து எங்கேயோ வச்சுட்டேன். ஸோ பக்கத்துல இருந்த காலின வச்சு தொடச்சு கிளீன் பண்ணிட்டு, அப்படி அந்த பட்டன தொட்டேன் பாருங்க. வாவ்! தாறுமாறுங்க. ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு ஓப்பன் ஒண்ணு ஆச்சு. அத நான் பயங்கரமா ஃபீல் பண்ணேன். 30 வருஷம் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் இந்த மாரி இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. சோனிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இப்படி இருக்கு அது. எந்த அளவுக்கு குவாலிட்டியா குடுத்துருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராடக்ட் இவ்ளோ நாளுக்கு உழைக்குன்ற மாரி ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, அது பெரிய விஷயம் தான். இதனால தான் சோனி கேமிங்ல இப்போதைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல இருக்குங்க. ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு லாஸ் தான். நம்ம வாங்குற கேம் சீரிஸ் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதனால ப்ராடக்ட்ட இவ்வளோ குவாலிட்டியா குடுத்து பிரைஸ கம்மி பண்ணி குடுக்குறது பெரிய விஷயம். இப்ப இத ஓப்பன் பண்ணலான்ட்டு பேக் சைட் திருப்புனா, இதுல கம்பெனியோட சீல் பிரிஞ்சிருந்துச்சு. ஆனா, இன்னொரு சீல் வந்து ஒட்டி அதுல சின்ன மார்க் போட்டிருந்துச்சு. நான் கூட இந்த சீல் ஆல்ரெடி ஏதோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் போட்டிருக்காங்கன்னு நெனச்சேன். பட் ஆனா அது அப்படி இல்ல. இந்த சீல் எதுக்காக போட்டிருக்காங்கன்றத இந்த வீடியோவோட நடுவுலயே உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இப்போ இந்த PS1 ஓப்பன் பண்ணலான்ட்டு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தா, அது கோலார் கோப்பி மாரி வேலை செய்யாம ரொம்ப வெறுப்பேத்திருச்சு. அப்புறம் லட்சுமி ஸ்டார்ட் ஆயிட்டுட்டு அத ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஒரு வழியா இத ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டேன். இது ஓப்பன் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப ஈஸியா ஓப்பன் பண்ற மாரி இருந்துச்சு. பிகாஸ் இந்த பிளாஸ்டிக் பேனல்ல எந்த லாக்குமே சைட்ல வைக்காம, பாட்டமையும் அப்பர் பேனலையும் பிரிச்ச உடனே ஈஸியா ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, மெமரி கார்டு ஸ்லாட்டுக்கு உள்ள எக்ஸ்டர்னலா ஒரு மெட்டல் பிளேட் குடுத்து, அத எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டோரையும் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. அந்த புஷ் பட்டன கூட அவ்ளோ டீட்டெயில்டா ஸ்ட்ரெய்ட்டா புஷ் ஆகணும்னு 2 பில்லர் மாரி செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சோனி பக்காவா டிசைன் பண்ணி, ஒரு ப்ராடக்ட்ட சூப்பரா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்லயே. இந்த மாடல்ல சிடி போட்டு தான் கேம் விளையாட முடியும். அதுக்காகவே தனியா ஒரு பார்ட் வச்சிருக்காங்க. அந்த சிடி உள்ள சுத்துறதுக்கு தேவையான ஒரு மோட்டார், சிடிக்குள்ள இருக்க டேட்டாவ ரீட் பண்றதுக்கு தேவையான ஒரு ரீடர், அந்த மோட்டார் பக்கத்திலேயே சின்னதா ஒரு லென்ஸ் மாரி இருக்கு இல்லையா? அதுதான் அந்த ரீடர். நார்மல் சிடி பிளேயர்ல இருக்க மாரியே செட்டப் தான். இந்த செட்டப்ப வெறும் 4 புஷ்ஷ வச்சு ஏன் குடுத்துட்டாங்கன்னா, நம்ம டைரக்ட்டாவே இதுல சிடிய மேல வச்சு புஷ் பண்ணி தான் உள்ள லாக் பண்ணுவோம். அதே மாரி நம்மளோட வெறும் கையாலேயே சிடிய அப்படியே எடுப்போம். அதுக்காக இந்த மாரி ஒரு செட்டப்ப டிசைன் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்து இந்த ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இந்த ஸ்விட்ச் கூட தேஞ்சா மாரி ஒரு ஃபீல் இல்லங்க. நல்லா கிளிக்குன்னு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. மேபி இத வாங்குனவனுங்க யூஸ் பண்ணானுங்களா என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் சைட்ல இந்த சிடி லாக் ஆச்சா இல்லையான்னு டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன கிளிப் லாக் ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது பிளாக் கலர்ல இருக்கும். மேபி நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அந்த இது சுவிட்சுமே கிட்டத்தட்ட பெர்ஃபெக்ட்டா புதுசா இருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாரி தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த டிரைவ் ரீடிங் செட்டப் இருக்கு இல்லையா? அத அப்படியே எடுத்து உங்ககிட்ட கிட்ட காட்டுறேன். அத பாருங்க. அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு அப்படியே ஒரு டஸ்ட்லாம் இல்லாம எவ்வளோ கிளீனா இருக்குன்னு பாருங்க. நான் இப்ப தான் இத ஓப்பன் பண்றேன். இதுக்கு முன்னாடி அந்த சீல் வேற இருந்துச்சு. யாருமே இத ஓப்பன் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்குள்ள டஸ்ட்டும் போகாத அளவுக்கு கிளீனா இருக்கு. அதனால தான் இத நான் காட்டுறேன். உங்க கண்ணு முன்னாடி தான் நான் ஓப்பனே பண்ணேன். இதுல இந்த சிடி ரீட் பண்ற ரீடர் இருக்கு இல்லையா? அந்த ரீடர் கூட பாருங்க, கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு. ஏன்னா ஆக்சுவலா அது நான் மேனுவலா புஷ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். பட் இது மோட்டர் இதுக்கு ரன் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாவே ரன் ஆகும். இது செட்டப் ஓவராலாவே ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன், இது பவர் குடுத்தா கண்டிப்பா ஒர்க் ஆகுன்ட்டு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பட் இதுக்கு தேவையான 7.5 வோல்டேஜ் இருக்க ஒரு அடாப்டர் வந்து இப்போதைக்கு என் கையில இல்ல. மேபி இருந்தா ஃபியூச்சர்ல அத ரெடி பண்ணி நான் ஒரு வீடியோ தனியா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இதுல இருக்க ரொம்ப முக்கியமான பார்ட் என்னன்னா மதர் போர்ட். அந்த மதர் போர்ட புரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்டீல் பிளேட் மேலேயும், அந்த மதர் போர்டுக்கு கீழேயும் வந்து குடுத்துருக்காங்க. இது முக்கியமா எதுக்காக யூஸ் ஆகும்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சப்போஸ் டிவில இருந்தோ, இல்ல ரேடியோஸ்ல இருந்தோ வந்து இதுல இருக்க ஐசிய வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இத குடுத்துருக்காங்க. அப்படியே பாட்டம் பேனல்ல ஹீட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சின்னதா ஒரு காப்பர் ஃபாயில் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்லயே வேப்பர் சேம்பர்லாம் குடுத்துருக்காங்க. இதுல அந்த காலத்துல வெறும் இத வச்சே முடிச்சுட்டாங்க சிம்பிளா. இப்போ அந்த மதர் போர்டுக்கு மேல இருக்க ஸ்டீல் பிளேட்டையும், கீழ இருக்க ஸ்டீல் பிளேட்டையும் நான் எடுத்து கிட்ட காட்டுறேன். அதுல எந்த விதமான ரஸ்ட்டோ, இல்ல ஃபங்கஸோ எதுவுமே ஃபார்ம் ஆகல.
சின்ன டஸ்ட் கூட இருக்காது. நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் உங்களுக்கே தெரியும். எப்படி இது மாரி பாசிபிள்னு எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன டஸ்ட் கூட இல்லாமலா இருக்கும். இதை யூஸ் பண்ணாம அப்படியே வச்சா கூட இதுல டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்குமே! இல்ல Sony அத அந்த அளவுக்கு பில்ட் பண்ணி குவாலிட்டியா குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த ப்ராடக்ட் பிரிச்சு பார்த்ததுல புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்க மாரி இருந்துச்சு. இப்போ மதர் போர்ட்ல ஒரு ட்விஸ்ட். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இந்த சீல் வந்து எதுக்காக குடுத்துருக்காங்கன்னு. இப்ப தான் உங்களுக்கு புரியும். எதுக்காகன்னா, இந்த மதர் போர்ட்ல ஒரு ஐசி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதாவது மேனுஃபேக்சரிங்ல இது மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது இந்த ஐசி கண்டிப்பா வந்திருக்காது. இத இதுல கிராக் பண்ணி யூஸ் பண்றதுக்காக. ஏன்னா நார்மல் சீரிஸ்லாம் போட்டா ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அது எப்படின்னா, ஒரிஜினல் சிடில மட்டும் இல்லாம, ஒரிஜினல் சிடிய காப்பி பண்ணி கேம நார்மலா இருக்க லோக்கல் சிடில போட்டு விளையாடுறதுக்காக இந்த மாரி ஐசிய வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஐசிய தனியா புரோகிராம் பண்ணி தான் இதுல செட் பண்ணணும். இதுக்காக தான் அந்த சீல் இதுல போட்டிருக்காங்க. அடுத்ததா இதுல இருக்கிற ஐசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ ப்ராசஸர்ஸ் தான். இதுக்குள்ள ஜிபியூஓ, சிபியூஓ எதுவும் வைக்கல. Sony அவங்களுடைய அஃபிஷியல் ஐசிஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அது எல்லாமே மைக்ரோ ப்ராசஸர்ஸ் தான். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது என்னன்னா, Sonyயோட ப்ராடக்ட்ல அதர் பிராண்டோட ஐசிஸ் பார்க்குறது ரொம்ப ரேர். அப்படி இந்த ப்ராடக்ட்ல Samsung உடைய ஒரு கண்ட்ரோலர், அது மட்டும் இல்லாம Toshiba, Panasonic ஐசிஸ் இதுக்குள்ள இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இவனுங்க எல்லாருமே சப்ப முக்கணுங்க. அதுக்காகவே அவனுங்ககிட்ட இருந்து ஐசி வாங்கி இவனுங்க யூஸ் பண்ணியிருப்பானுங்க. ஃபைனலி இதில இருக்க போர்ட்ஸ், மெமரி கார்டு அண்ட் ஜாய்ஸ்டிக் வந்து பக்கத்திலேயே சொருகுற மாரி குடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, பவருக்காக பின்னாடி ஒரு தனியா ஒரு சாக்கெட் இருக்கு. டிஸ்ப்ளேக்கான அவுட்டுக்கு HDMI மாரி இவங்க ஒரு டிசைன ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட PS2 வரைக்கும் இதே மாரி தான் இருந்து, PS3ல இருந்து HDMI மாத்திட்டாங்க. இதிலேயே அவுட்புட் பார்த்தீங்கன்னா, தாறுமாறா நல்லாவே குவாலிட்டியா இருக்க மாரி இருக்கும். இந்த ப்ராடக்ட்ட கண்டிப்பா நாங்க கேம் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ண போறதில்ல. வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் மறக்காம உங்க 90ஸ் ஃபிரெண்ட்ஸுக்கு இத ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம, வாட்ஸ் இன்சைடுன்ற பிளேலிஸ்ட்ட நான் கிரியேட் பண்ணிடுறேன். அதுல இந்த மாரி டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு உள்ள என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். அடுத்த ஒரு நல்ல பிரிச்சு மேய்ற வீடியோல பார்க்கலாம். பாய்.